வரும். இதெல்லாம் அப்படி செஸ்ட்டில் ஒன்று மாட்டி வச்சுட்டு அப்படி போகிற மாதிரி இருந்தால் பாட்டி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கணும். ஒன்று மண்டையில் இருக்கணும். ஆமாம், தான் வீடியோ போட்டோம்மா டெல்லியில் ஃப்ரீயாக குனிஞ்சு ஏறாத. ஏன் குனிஞ்சு ஏறலாம் ஒரு முதுகு வலிக்கும், ஏற முடியாது. இந்த இடம் தான் பையன் இப்படி ஏறல சும்மா. நான் எப்படியும் ஒரு 20-28 இன்னும் ஒரு 30 டைமுக்கு மேலே வந்துருப்பேனே. ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் வாரந்தோறும் வருவானா, வர MBA தொடங்கும் போச்சுல வெனஸ்டே வந்துடுவானா, வர இப்போ சண்டே வரானா. கால் வலிக்க மெல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் பிரச்சனை இல்லை. அப்போனா வாஜ்பாய் கூட வந்துடுறேன். வாஜ்பாய் வரணும், நான் வரவே மாட்டேன். வாஜ்பாய் கூட வர டைமில் தான் எனக்கு டைமிங்லாம் குறையும். ஏன் குறையும்னா ஸ்பீடாக ரீச் பண்ணிடலாம். குறையும் சொல்கிறது? ஆமாம், ஃபஸ்ட் டைம் நல்லா குண்டாக இருந்தோம்ல, 85 kgs நீங்கள் இருக்கும்போது 1 மணிக்கூர் ஆச்சு. 85 இருந்தேன். 85 மேலே லாக்டவுனில். இப்போ 70. கடைசியாக செக் பண்ண வச்சு 70.1. டுவெல்த்து படிக்கும் முச்சில் ஒல்லியாக இருந்தேன். இன்ஜினியரிங் சேர்ந்தது தான் உண்டு. ரோஹினி காலேஜ் ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னு கிரிக்கெட் விளாட ஆள் இருக்காது. 85 மேலே. அதான் லாக்டவுனில் இருந்து வாடி குறைச்சி 74 72 வந்துச்சு கடைசியாக. $66 kg வரைக்கும் எப்படியாவது போகணும். என்னது 66 65. செக் பண்ணி 2-3 வாரம் இருக்கும். அதே மாதிரி திருப்பி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சுகர்லாம் எடுக்கிறது இல்லைல்ல. ஒன்று நிற்கணும்னா சொல்ல நிற்கலாம். ஒரு MBA படிக்கும் போச்சில் நான் ஆதர்ஷ் ஃபாத்திமாவோட ரூம்மேட்ஸு வந்தோம். ஃபாத்திமா வந்து பாதியிலேயே மட்டையாயிட்டா. வேறு அடுத்தது பாதினா அந்த பாறைலாம் வரும்ல, அதில் அவளுக்கு மூச்சு திறனால ஆகிட்டு லைட்டாக. ஆமாம், வேறு அடுத்தது அவனும் ஆதர்ஷம் அங்கே இருந்தாங்க. அவளும் ஆதர்ஷம் வேறு நான் வேறு இந்த 3 பேரும் மேலே உச்சி போயிட்டு அவங்களுக்கு பல்ப் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேறு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கூட்டிகிட்டு போனதே வெயில் டைமில். நிறைய எப்படியா கீழே வந்து அப்புறம் கன்னியாகுமரி பீச் போயிட்டு அதுக்கப்புறம் சம்சமில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பீச் போயிட்டு வேறு அடுத்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எல்லோரும். அப்படியே நடந்து வீட்டு வந்து இதான் டைம் 20 நிமிஷம் எடுத்தேன் இங்கே வர்றதுக்கா. நான் இங்கெல்லாம் கிராஸ் பண்ணி போச்சு எனக்கு 7 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கிட்ட வரும்போது 20 இல்லை 17. எப்போ இல்லை 20? அப்போனா நீ அங்கே நான் அந்த ஒரு குகை மாதிரி ஒன்று வரும்ல, எனக்கு அதில் வரும்போது 21 20 வரும். வர டைம் வரமாச்சா பாதி வேணுங்கன்னா உங்கள் அண்ணன் ஃபஸ்ட் டைம் வரமாச்சுலாம் லேட்டாக தான் வந்தேன். அப்போ நான் நல்ல உடம்பு அதான் சொன்னேன் ஒன்றாலாம் முடியும். எனக்கு பெஸ்ட்டு வேறு 27 மினிட்ஸ் இதில் மொத்தமே. ஆமாம், ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு 1 மணிக்கூர். அப்புறம் டைமிங் குறைஞ்சி உடம்பும் குறைய ஸ்டாமினா எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ரன்னிங் போவேனா, பீச்சில் ஓடுவேனா,
எல்லாம் வந்து கடைசியில் இங்கே கடைசியாக 27 நிமிஷம் எவ்வளோ செகண்ட்ஸ். ஒரு நாள் வேறு வாஜ்பாய் அந்த சைடு கூப்பிட்டு போனாங்க, ஒரு சிவன் கோயில் உண்டா அங்கே. அப்போ போச்சு நிறைய புல், அப்போ பச்சை பசைன்னு இருந்து. அந்த சிவன் கோயிலும் சூப்பராக, குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருந்து. மேலேருந்து ஒரு ஊற்று, ஆமாம், ஒரு ஊற்று மாதிரி தண்ணி அப்படி வடிஞ்சு. மருத்துவர் மலையோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான்ப்பா, மாஸ். வேறு காலேஜ் படிச்சுட்ருக்க டைம், பிஇ படிச்சுட்ருக்க போச்சில் மத்தியானம் இதே டைமிங்காக இல்லைனா கொஞ்சம் லேட்டாக வந்துருப்போம்னு நினைக்கிறேன். நான் சிங்கர் ஜெயராம், அந்த கப்பில் தேவா இன்னொருத்தன் உண்டா கண்ணாடி போட்டிருப்பான், அவன் வாஜ்பாய். அப்போ நான் இங்கே இதில் ஒரு பாதியிலே இருந்துட்டேன், என்னால் முடியலை. ஆமாம் ஆமாம், இருட்டாயிட்டு எனக்கு பயமும் கொடுத்துட்டு ஆள்வை வேறு ஏதாவது வழியோடு இறங்கி போயிட்டா நம்மளை மறந்து அப்படிலாம் நினச்சேன். அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐயோ, நீ பாஸ் பண்ணி தான் வந்தியோ? ஆமாம், நீ அப்படியே வச்சு எடுத்துகிட்டு வந்தியோ? ஆமாம். சரி, நான் ஃபோன் எடுக்கேன், வா. அப்படின்னா இப்படி கொஞ்சம் இல்லை வேண்டாம். யாருண்ணா அதுக்கப்புறம் யாரேன்? இப்போ காலையில் 5:30 முழிச்சு 6 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்து 6 இங்கே வர்றேன். வேறு வாஜ்பாய் வருவான் சைக்கிளில், வேறு யாரா தான் அவன் ஒரு 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பான். வேண்டாம், ஆமாம், இது நான் வந்து ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுல. நீ ரொம்ப மட்டும் குனிஞ்சிடாத, ஒரு முதுகு வலிக்கும். ஆமாம், அது சாவை நோக்கி போகிற இடம். அப்படி வர இதில் ஒரு கால் வந்து ஹனுமான் கால் மாதிரி இருக்கும் பாரு, மேலேருந்து பார்த்தா தெரியும். ஓ, ஏறதே தப்பு. கரெக்டு தான், போ. ரொம்ப முடியலன்னா நின்றுரு. இதுதான் ஃபஸ்ட்டு வச்சுன்னு நினச்சேன். ஐயப்பா, நான் இதில் தான் இதிலே இருந்துட்டு இருந்தேன். இங்கே தான் அந்த கால் தான் இதே மாதிரி ஹனுமான் கால் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே அது பாம்பெல்லாம் உண்டு. This is the beauty of Kanyakumari. Please do visit this place and explore something new. Yes, that's the way. Please go. அப்பதான் வழி போல. ஒரு பாட்டிலையும் கையில் தூக்கிட்டு வர மாட்டான். ரொம்ப குனிஞ்சு ஏறதா கேப் விட்டு குனிஞ்சு ஏற பண்ணா. ரெஸ்ட் எடுத்து போகிறதும் பிரச்சனை இல்லை. முன்னாடி தண்ணி தேவைப்படும், அதுக்கப்புறம் தண்ணியே தேவைப்படாது மேலே ஏறிட்டு கீழே இறங்குறதுலாம். வாஜ்பாயெல்லாம் வாடுவான் இந்த இடத்துல. 13 நிமிஷம் ஆகும் அவன் ஏறி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண. ஆமாம், ஆனால் இதெல்லாம் ஏறிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கும், நல்லா கேலரிஸும் குறையுமா உடம்பு, அப்படியே நல்லா பேர்ன் பண்ணும்.
அடி ஸ்ட்ரைட்டாக அந்த சைடு விட அவங்க வராங்க. ஆனால் ஆரோ மார்க் போட்டுருக்கலாம், அதை பார்த்துப்போம். ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஆமாம் இங்கே தான் கன்னியாகுமரி. இதில் ஒரு பாறை இருந்தலாம் முன்னாடி, அது எங்கே போச்சுன்னு தெரியல, பேந்து விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் உருண்டு கீழே தானே போவோம். போ யாரி பார்த்து போ. இங்கே வந்தாலே இந்த ஆரோ மார்க் இருக்கும், ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போனாலே உச்சிக்கு விட்டு போயிடும். ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம், வழி மாறுறதுலாம் வாய்ப்பே இல்லை ஆரோ மார்க்கை பார்த்துட்டு போனால். ஆமாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே யாரும். ஆமாம் அப்படி இல்லை, வெறியா நீ எங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்த ஞாபகம் இருக்காது? இங்க அந்த சைடோ? அதுதான் அங்கே மண்ணு மாதிரி இருந்தீங்க பார்த்து கல் இருக்கு, ஏதோ ஒன்று வாடுது. ஓகே பாத்தியாரு? ஆரம்பரெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க, இதை பார்த்து கால கீழே இறங்க வச்சா காலெலாம் ஆடும், டக்கு 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 டக்குன்னு நாட்டியம் ஆடும். கொஞ்சம் நம்ம காலை ஃபோர்ஸாக கொடுத்தா அப்படியே ஆடும், ஷேக் ஆகும். சிக் 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 சிக். தெரியும் படிக்கட்டில் வர வச்சுதான் காலில் நல்லா நடிக்கிட்டு உள்ற மாதிரி. இன்னைக்கு வீடியோ எடுத்து வைப்பேன் அதை, அப்படின்னா நான் ஒரு தடவை எடுத்தேன், நடுங்க அப்படி சிக்கு 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 சிக்கு. நீ ஃப்ரண்ட்டில் வரையா பின்னாடி வரையா? வா வா, பாட்டில் இருக்குல்ல இன்னொரு கையில், பார்த்தியா? வா இதுவும் இடத்த கொஞ்சம் மண் வரும்போது அது எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது? வா வா. ஆமாம் பார்த்தியாரு? வா. இதில் எல்லாமே நம்ம ரைட்டு தான் எடுக்கணும், சில பேர் ஸ்ட்ரைட்டாக போவாங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் போக முடியாது. ஓகே வா வா. அனில் பையா வணக்கம்டா மாப்பிள்ள. காலை பார்த்து வச்சு வா. அது ஸ்ட்ரைட்டாக போக முடியாதுல்ல, இடையிலே பிளாக் ஆகிடும். இதான் ஹனுமான் கால், வீடியோவில் தெரியுதான்னு தெரியலையே. பெருவரல் அடுத்தான 1 2 3 4
மொத்தம் 5 விரல் இருக்குது. இது ஹனுமான் கால்னு நான் சொல்லுவேன். ஹனுமான் கால் மாதிரி இருக்குது. ஹனுமான் கால் ரிசம்பிள் மாதிரி. ஏன்னா மருத்துவர் மலை வந்து ஹனுமான் தூக்கிட்டு போன மலையிலேருந்து விழுந்த பாதின்னு சொல்லுவாங்க. மருந்துவாள் மலை. மருந்து வாழும் மலை. எடுத்துறேன். பாஸ் பண்ணல. இல்லை பார்த்தியாரு? மண்ணு ஏரியாவே காணும். மல்லியா? மண்ணு அது இனிதாம்ல வரும். இனி வந்து குகையை தாண்டின பிறகு தான் வரும். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 எடுக்கிறனால கார் போகிறதுலாம் தெரியுதா? ஓகே. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அதாண்டா. ஒரு பாறைக்கு கீழே ஓடிலாம் போகணும். ஆமாம். Temperature is too high. Let's go. பறவையாக இருக்கும். இங்கே மிலான்னு ஒரு மலை ஆடு ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன் 2 மிலா. கொம்பு வச்சுருக்குமா? அது ஃபோட்டோ இருக்குது, காட்டுறேன். சாயந்தரம் போல் மலையிலேருந்து ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண வருவோம்ல, அப்போ நானும் சிங்கரும் பார்த்தோம். This is the beauty of Kanyakumari. சொன்ன மண்ணு. ஓ அப்படிதான். வா வா, நல்லா பார்த்து வா. விடிய காலெலாம் வந்தோம்னா குரங்கு இருக்கும், நிறையா இருக்கும். எப்படி பாட்டிலில் தான் வச்சுருந்தோம்னா பிடுங்க வரும். கும்பலாக வரும். சட்டையெல்லாம் கலத்தி வச்சுட்டு நின்னோம்னா சட்டையை பிடுங்க வரும். சில இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்கிற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் இனிதான். நல்லா அந்த குகையை தாண்டினோன்னு தான். ரொம்ப தூரம் இருக்கும்ல. சைடில் ஃபுல்லாக மரமாக இருக்கும். பார்த்தியா வழி எப்படி வழி மாதிரியே இருக்குது. நடந்து 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 நிறைய பேர் நடந்து 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 அந்த தண்ணி ஓடும்போது தேடி ஓடி. ஆமாம், அந்த இடத்துல மட்டும் புல் இல்லை.
நம்ம நிற்கணுமா? இதில் ஆனால் கொஞ்ச நேரம் இரு. அதில் வந்து இணல் இருக்கும். அதில் வந்து கொஞ்ச நேரம் இரு. வழியாக டஸ்ட்பின் இருக்கும். டஸ்ட்டும் போட்டுக்கலாம். க்ளீன் ப்ளீஸ் keep this mountain Mardwar Malai so clean, guys who are visit here. Don't throw these water bottles here, plastic bottles. இதில் தான் இருக்கிறதுக்கு இதில் இருக்கலாம். என்னெல்லாம் இருக்கும். தண்ணி வேணால் ஒரு சிப் அடிச்சுக்கோ அதில். இதை மறக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் உச்சி போகும்போதுல வாஜ்பாய் இப்படி தான். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ்னு அந்த ஒரு படத்தில் வச்சுருவாங்கல்ல. ஒரு கிழமை அது ஏதோ ஒரு படம் இல்லை, அது என்ன தீரன் படத்தில் 2 கிலோமீட்டர்னு டெசர்ட்லாம் நடக்க விட்ருவாங்க. அதே மாதிரி தான் வாஜ்பாயும். இன்னும் இவ்வளோ தான். இன்னும் 2 நிமிஷம் தான். இன்னும் பக்கம் வந்துன்னு சொல்லி என்னை எப்போ நொங்கெடுத்து கூப்பிட்டு போனான். ஆனால் அது நல்லது தான். வாஜ்பாய் வந்து காஃப்லாம் ஒரு மாதிரி இருக்குமே. ஆமாம், அவனுக்கு வந்து காஃப்லாம் கட்டியாக இருக்கும். ஓ இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்மள அதுக்கப்புறம் அந்த குகையை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸி தானே. ஆமாம், குகை என்ன அப்படி போ பார்த்தியாரு ஸ்லிப் ஆகும். இல்லை
மூச்சு அதை ரொம்ப வாங்கலை. நான் அவ்வளோதான், பக்கம்தான். வா யாரில் இப்படி போனால் ஒரு இடத்துக்கு போவோம். அதுவும் ஒரு வழி. ஆனால் எங்கன்னு தெரியல, போனதும் கிடையாது. போகண்டா, நான் போக மாட்டேன். அன்றைக்கி நான் ஒருத்தர் ஈவினிங் வர முச்சில், நானும் விக்னேஷும் வர முச்சில், இல்லை ஒரு பாம்பு போச்சு. அது மழைவும் பெய்ய ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த டைமில், ரைட்டாக தூரல். அது ஒரு சூரம்பாடு, போன வருஷம் சூரம்பாடு டைமில். மீட் மிஸ்டர் கோகோ. அது இங்கேருந்து கீழே இறங்க. நீ இது ஒரு வீடியோ எடு. நீ பின்னாடி வா, நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன். இப்போதான் வழி தெரியும். இல்லை என்ன இருக்குது? ஆம்ல முடியலையா? தலகறக்கும் தண்ணி லைட்டாக சிப்படி நிற்கணுமா?
இல்லை சுக்கு நாரின்னு ஒன்று குடிலுக்கு பறிச்சுட்டு போவாங்க நிறையா. நம்மளும் வரும்போது லைட்டாக பறிச்சுட்டு வரணும் கொஞ்சோண்டு. சும்மா இல்லை. ஃப்ரண்ட்டில் போட்டா ஷூ போட்டு வர்றதாம்ல பெஸ்ட்டு. ஷூ தான் போட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. என்ன எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தான் ஏம்ல 2 கிலோமீட்டர். ஆ மார்க்கை பார்த்து வரவோ கைவிடப்படா. ஆனந்து அதான் அவனுக்கு பேரானதில்ல கீழே விழுறவனுக்கு பேர் சுபாஷு. சுபாஷு வா வா. பார்த்து செப்பல் எங்கே கழட்டி போடுவீங்களா? ஆமாம் செப்பல் இங்கேயே கலத்தி போட்டோம். கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில். ஃபுல்லாக கற்கண்டாவே இருக்குது. உச்சி ஆஞ்சநேயர் திருக்கோயில். கடவுள் தானே? ஆமாம்.
இது எப்படி கீழே லைட்டாக தோண்டிக்கிட்டு இந்த இடத்துல காங்கிரீட் போடுவாங்களோ? Only hate the road when you're missing home.